ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு இந்த மே மாதம் 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நீங்க ஆவில நிரம்பணும், தேவனுக்காக பக்தி வைராகியமா ஜீவிக்கணும், தேவன் அன்பான தேவஜன் உங்களை பயனுள்ள பாத்திரங்களா மாற்றணும். உங்களுக்கு ஒரு வேளை இன்னங்க ஜெப குறிப்பு இருந்தாலும் அன்பான தேவச்சனமே நீங்க எங்களை அணுகலாம். நாங்க இந்த மே மாதத்துல அன்பான 1ஆம் தேதியிலிருந்து 21 நாள் 21 தேவ மனிதர்கள் வந்து என்னங்க அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகியால நீங்களும் இந்த ஆசீர்வாதத்துல இந்த சந்தோஷத்துல வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை தேவ மகிமைக்கா நீங்கள் பாருங்க. அந்த பகுதியில் ஆண்டவர் பிரியமான தேவ ஜனமே தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திரளான ஜனங்க. ஆனா வேதம் சொல்லுது புருஷர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 5000 பேர். அப்போ சகோதரிங்க, பிள்ளைங்க, என்னங்க இவங்க எல்லாரையும் கணக்கிட்டா ஒரு 15000 பேருன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இப்போ ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு இந்த சத்தியத்தை கேட்ட மக்களை அப்படியே வெறுமையா அனுப்ப அவருக்கு மனம் இல்லை. இப்ப மனம் இல்லாதனால இப்ப ஸ்ரீசைல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்களுக்கு சாப்பாடுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆண்டவர் 200 காசுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கூட என்ன ஆகாது, இவங்களுக்கு பத்தாதே என்னங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதுல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பேதுருடைய சகோதரனா இருக்கிற அந்திரேயா ஆண்டவரிடத்துல சொல்றார், ஆண்டவரே இதோ இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான், அவரிடத்துல 5 அப்பமும் 2 மீன் இருக்குது என்று சொல்லி அதை சொல்லிட்டு சொல்றான், இது எவ்வளவு பேருக்கு பத்தும்? நீங்க கீழே அன்பான தேவ ஜனமே தேவனுடைய வசனத்தை வாசிப்பீங்களானா ஆண்டவர் அவரு அந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்னால என்னங்க அங்க நடக்க போறது அவர் முன்குறித்து அறிந்திருந்தார். இப்ப சீஷல் என்ன பண்ணாருன்னா உட்கார வச்சு அழகா என்ன சொன்னாருங்க, அரிசியா உட்கார வைங்க, எல்லாரும் உட்கார வச்சாரு. அவர் அப்பத்தை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு என்னங்க கொடுக்க சொன்னார். கொடுத்த உடனே இந்த 5 ரொட்டியும் 2 மீனை சாப்பிட்டுட்டு ஜனங்கள்லாம் திருப்தி அடைஞ்சாங்க. பேசாமி சொன்னாரு, மீதியா இருக்கிற துணிக்கைகள் எல்லாம் ஒரு கூடையில எடுத்து வைங்கன்னு சொல்லி. நீங்க கர்த்தருடைய வசனம் வாசிச்சு பாருங்க. அன்பான தேவ ஜனமே தேவனுடைய வசனம் சொல்லுது, 12, 13 வசனங்களை வாசிச்சீங்கன்னா 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா ஏறக்குறைய எவ்வளவுங்க 12 கூடைகள் மிகுதி ஆனது. ஜனம் எவ்வளவுங்க, அந்த மக்கள் சொல்லப்பட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000, கணக்குல சேர்க்கப்படாத பிள்ளைங்க, பெரியவங்க, சகோதரிமாருங்க எல்லாம் சேர்த்து ஒரு 15000 பேரு. ஆனா 5 ரொட்டி 2 மீனை கொண்ட கர்த்தர் அங்க வந்த அத்தனை பேருடைய தேவையும் சந்தித்து அவருடைய குறைகளை தேவன் நிறைவாக்கினார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற என் தேவ சனமே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னங்க 10ல எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்துலான பையில போடுறது, எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னங்க வட்டிக்காரனுக்கு, எவ்வளவு சம்பாதித்தாலும் வைத்தியர்களுக்கு என்னங்க தேவையில்லாத வீண் செலவுகள் இந்த வாழ்க்கையில கடந்து கொண்டு வரலாம். ஆனா இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அன்பான தேவ ஜனமே கடனாளிகளா இல்லாம, நஷ்ட போகிறவங்களா இல்லாம, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க காணப்பட வேண்டும் என்று சொன்னா, பிரியமான தேவ ஜனமே எப்படி அந்த சிறுவனிடத்துல இருந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கையில கொடுக்கப்பட்டதோ அதை போலவே அன்பான தேவ ஜனமே உன்னுடைய சம்பாதனைய ஆண்டவருக்கு கொடு. அல்லேலூயா. குடு என்று சொன்னா அன்பான தேவ அர்த்தம் என்னங்க, எல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்துரு, ஊழியக்காரன் கொடுத்துரு இல்ல. சம்பாதித்த முதல் ஆண்டவரே என் சம்பாதனை கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வைத்து என்னங்க ஜெபம் பண்ண. நீ ஜெபம் பண்ணிட்டு அந்த மாதத்துல அன்பான தேவ ஜனமே நீ செலவிட ஆரம்பி. அந்த மாதம் எல்லாம் நான் தைரியமா சவாலா சொல்றேன், எந்த மனுஷன் தேவனை கனப்படுத்துறானோ அவனை தேவனும் கனப்படுத்துவாரு. அவங்கள தேவனை பண்ண மாட்டாருங்க, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆகையாலே இந்த காலையில தேவ சன்னிதானத்திலே
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகள் மாறணும்னா, எல்லா பற்றாக்குறைகள் மாறணும்னா, நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமைக்கு காணப்படணும்னா, உன் சம்பாதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. சங்கீதம் 128:1-2 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அன்பான தேவ ஜனமே, நமக்கு வர்ற ஆதாயம் கொஞ்சமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதியும். என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியும், என் சூழ்நிலை உனக்கு தெரியும், என் வருமானம் என்னன்னு உனக்கு தெரியும். இதை நீங்க பல மடங்கா பெருகி இந்த மாதம் தொடங்கி மாதம் முடிகிற வரைக்கும் மற்றவங்க கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா அற்புதமா என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும். நான் மற்றவனிடத்துல கையேந்தாம, மற்றவங்கிட்ட போய் கடனாளியா கை கட்டி நிக்காம, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில என் சம்பாதனை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்ப இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு பெருக பண்ணுவாரு. நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எலிசாவோடு 200 பேர் இருக்கிறாங்க. ஒருவர், அன்பான தேவ ஜனமே, 20 ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுத்து, கொஞ்சம் என்னங்க பழங்களை கொண்டு வந்து கொடுத்து, என்னங்க அந்த முதல் பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறாரு. இப்ப எலிசா சொல்றாரு, இதெல்லாம் பக்கம் வந்திருக்கிற மக்களுக்கு பங்கிட்டு கொடுங்க. இருக்கிறது 20 ரொட்டிங்க, கொஞ்சம் பழம் தான். ஆனா அவர் சொல்றாரு, பங்கிட்டு கொடுங்க. வேதம் சொல்லுது, பிரியமான 42, 43 வசனம் வாசித்து பாருங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் குறைவா இருக்கும். எப்போ தேவனுடைய கையில நம்ம கொடுக்கிறோமோ அந்த தேவன் பல மடங்கா பெருகி என்னங்க அதை பழக பண்ணுவாரு. அப்படியாப்பட்ட தெய்வத்தை நாம் என்ன பண்றாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகிய அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். எப்படி அந்த 5 ரொட்டி 2 மீனை பெருக பண்ணினாரோ அதே போலவே பெருக பண்ணி, அன்பான தேவ ஜனமே, மாதம் முடியும் போது உங்ககிட்ட இல்லைன்ற நிலைமை காணப்படாது, மிச்சம் இருக்கு என்ற நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர அவர் வல்லவர். ஆனா நீங்க என்ன செய்யணும்? பிரியமான தேவ ஜனமே, சம்பாதனையை தேவனிடத்துல கொடுத்து, ஆண்டவரே என் சம்பாதனைய ஆசீர்வதியும் என்று சொல்லி நீ தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து நீ தேவனை கனப்படுத்தி பாரு. நான் தைரியமா சொல்லுவேன், உனக்கு ஒரு நன்மை குறைக்காது, நஷ்டங்கள் வராது, வீண் செலவுகள் வராது, தேவையில்லாத செலவுங்க வராது. என்னங்க, தேவையில்லாத மனிதர்கள் சாப்பிட மாட்டாங்க. உன் சம்பாதனை நீயே சாப்பிடுவேன். கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, பெருக பண்ணுவார், அற்புதமாய் நடத்துவார். இஸ்ரவேல் மக்களை யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்துல பிரியமான தேவ ஜனமே, அவங்க கடந்து வந்தாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல 40 ஆண்டு இரவும் பகலும் தேவ என்ன பண்ணார் தெரியுங்களா? அவளுக்கு பசி பட்டினி இல்லாம அவளுக்கு அன்பான தேவ ஜனமே அற்புதமா அதிசயமா நடத்தினார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் நீங்க 4-6 வசனம் வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழுதாகல, காலில் இருந்த செருப்பு தேஞ்சு போகல. தேவன் 40 ஆண்டுகள் அவள் அற்புதமாய் நடத்தினார். தேவனை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகையால் இந்த காலையில உன்னுடைய எல்லா வறுமை, சாபம், பற்றாக்குறை மாறணும்னா இன்னைக்கு சம்பாதனை ஆண்டவருடைய கையில கொடு. அதை கர்த்தர் பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு அந்த விசுவாசித்து உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையுமா நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய சம்பாதனையை கர்த்தர் பெருக பண்ணுங்க. நஷ்டங்களுக்கும் வீண் செலவுக்கும் கர்த்தர் விலக்கி அன்று அவங்க சம்பாதனை அவங்களே சாப்பிடத்தக்கதாக, எப்படி அந்த சிறுவனுடைய கையில இருந்து 5 அப்பத்தை 2 மீனை வாங்கி 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மிகுதியா இருந்தது. அதே போல அவளுடைய சம்பாதனைய, அவருடைய பிரயாசங்களை, அவருடைய மாப்பசீர தொட்டிய, அவருடைய எண்ணெய் தொட்டிய, அவங்க கைட்டு செய்கிற எல்லா வேலைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். வறுமை, பற்றாக்குறை, தரித்திரங்கள் எல்லாம் நீக்க விடும். நன்மை நாள் முடிச்சுட்டோம். அன்றைய பிலிப்பியர் 4:19 படி என் தேவன் அன்றைக்கு என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எல்லா குறைகளை நிறைவாக்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, அற்புதம் செய்ததுக்காக நன்றி, அவருடைய எல்லா சாபங்களை மாத்துறதுக்காக நன்றி, வறுமைகளை நீக்கிறதுக்காக நன்றி, உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவச்சனமே, நீங்க என்ன பண்ணலாம், எங்களோடு தொலைபேசி வழியா அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட் வழியா தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.